உமையே அம்மை காமாட்சி உமையே. நமஸ்காரம். காமாட்சிங்கிற சேனல் சார்பாக போன எபிசோடில் சுந்தரமூர்த்தி நாயனார் பறவை நாச்சியாரை திருவாரூரில் போய் திருமணம் செய்துன்னு பார்த்தோம். பறவை நாச்சியாரோடு அந்த மாளிகையிலே இருந்து அவரும் அவருடைய சிவ பக்தர்களும் தினசரி கோவிலுக்கு போகிறது, சிவநாமத்தை ஜபிக்கிறது, அப்படி சந்தோஷமாக இருந்ததை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த எபிசோடில் தொடர்ந்து சிவபெருமான் தானே சில லீலைகளை நடத்துகிறார். அந்த லீலைகளெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் வழக்கமாக கேட்குற கேள்வியை கேட்குறதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். அதாவது சிவபெருமான் பல லீலைகளை நடத்தினார், அவராக நடத்தினார் லீலைகளை. அது இல்லாமல் 63 நாயன்மார்களை பொறுத்தவரை நாயன்மார்கள் மூலியமாக சில லீலைகளை அவர் பண்ணார், நாயன்மார் மூலியமாக சில நற்காரியங்களை பண்ணார். அவர் பண்ண 63 நாயன்மார்கள் சரித்திரத்திலேயே சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரத்தில் தான் சிவபெருமான் அதிக அளவு ஈடுபட்டு தானே திருவிளையாடல்களை பண்ணதை பார்க்கலாம். இந்த நவீன காலத்தில் இந்த கலியுகத்தில் நமக்கெல்லாம் தோணும், இதெல்லாம் நடக்குமா, இப்படியெல்லாம் கூட இருக்குமா, சிவபெருமான் போய் இப்படியெல்லாம் பண்ணுவாரா, பறவை நாச்சியார் வீட்டுக்கு தூது போகிறாரு, இதெல்லாம் சரியா அப்படிங்கிற எண்ணம்லாம் வரலாம். அதுக்கு மகாபிரிவா என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு இருக்கிறது சின்ன மூளை, இத்தினூண்டு இருக்குது. இந்த மூளையை வச்சுட்டு நாம் அபசாரமாக எதுவும் நினச்சிடக்கூடாது. ஈஸ்வர லீலை என்னங்கிறது நமக்கு தெரியாது, அதுக்குள்ளே எத்தனையோ ஆழ்ந்த கருத்து இருக்கும் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரத்தை பற்றி தான் சொல்கிறார். அதனால் இதை மனசில் வச்சுட்டு தான் இந்த எபிசோடை நாம் பார்க்கணுன்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இப்போ நான் வழக்கமாக கேட்குற கேள்வியை கேட்குறேன். ஈஸ்வரன் சிவபெருமான் பண்ண லீலைகள் இருக்கு இல்லையா, அது எத்தனை லீலைகள்? இதுதான் கேள்வி. இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன். சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போ எபிசோட்டுக்குள்ளே போகலாம். சுந்தரமூர்த்தி நாயனாரும் பறவை நாச்சியாரும் திருவையாறில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கா. சிவகைங்கரியத்தை ரொம்ப அமோகமாக பண்ணிட்டுருக்கா. அங்கே தினசரி நூற்றுக்கணக்கான அடியார்கள் வருவார் தரிசனத்துக்கு, சிவபெருமானை அந்த கோவிலில் பார்க்குறதுக்கு. அப்படி வரக்கூடிய அடியார்கள்லாம் இந்த பறவை நாச்சியார் மாளிகைக்கு இங்கே பஜனை பண்ணுறது, சிவநாமத்தை உச்சரிக்கிறது, பாடல்கள் பாடுறது, இதெல்லாம் பண்ணிவிட்டு அவர் சுந்தரமூர்த்தி நாயனாரோட கோவிலுக்கு போய் கோவிலை பிரதட்சணம் பண்ணிட்டு அங்கேயும் சிவநாமத்தெல்லாம் ஜபிச்சுட்டு வந்துடுவா. இங்கே அவளுக்கெல்லாம் ஆகாரங்கள்லாம் அமோகமாக நடக்கும், அன்னதானங்கள் பிரமாதமாக நடக்கும். கோவில் விசேஷங்கள்லாம் கூட பறவை நாச்சியார் மூலியமாக அமோகமாக நடக்கும். இதுக்கெல்லாம் குன்றையூர்னு ஒரு ஊர் பக்கத்தில் கிராமம். அந்த ஊரில் ஒரு நிலச்சவாந்தார் இருந்தார். அவர் தான் என்ன பண்ணுவார்னா, பறவை நாச்சியாருக்கு தேவையான அரிசி, பருப்பு, காய்கறிகள் அத்தனையும் கொண்டு வண்டி வண்டியாக ஒப்பிடுவார். அவர் சிவபக்தர். அதனால் சிவன் அடியார்களெல்லாம் தினசரி அங்கே அமோகமாக அன்னதானம் நடக்கிறது இல்லையா, அதுக்கு தன்னுடைய கைங்கரியமாக இருக்கட்டும்னு அதை அவர் பண்ணிட்டு இருந்தார். அவர் பெரிய நிலைச்சுவாந்தார். திடீர்னு சிவனுடைய இதனால் லீலையினால் மழையே பெய்யலை, பஞ்சம் வந்துடுத்து. திருவாரூரில் இருக்கிற ஜனங்களுக்கே ஆகாரத்துக்கு வழி இல்லை. அதனால் ரொம்ப பஞ்சத்தில் எல்லாம் கஷ்டப்பட்டா. அப்போ அந்த குண்டையூர் நிலக்கிழார் ரொம்ப வருத்தப்படுறார். ஈஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிக்கிறார், பகவானே இது என்ன சோதனை, சிவனடியார்களுக்கு விடாமல் அன்னதானம் நடந்தது, அதுக்கெல்லாம் சோதனையாக இப்போ பஞ்சம் வந்து கொடுத்து அரிசிக்கு வழியிலே நாங்கள் ஒன்றுமே கொண்டு போய் கொடுக்க முடியலையே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி வேதனைப்பட்டு ஒரு நாள் தூங்கிடுது. தூக்கத்தில் சிவபெருமான் அவர் கனவுல ஆரூர் நானுக்காக உனக்கு நான் நெல்லை தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சுடுறார். ஆரூர் ஆறுங்கிறது நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார். மறுநாள் இவர் எழுந்து பார்த்தாருன்னா அந்த குண்டையூர் முழுக்க நெல் இருக்குது, நெல் களஞ்சியமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் நெல் குமிழாக இருக்குது. ஈஸ்வர லீலை இது. அங்கங்கே நெல்லை குமிச்சிட்டு போயிட்டார் அவர். உடனே ஓடுறார் இவர். திருவாரூர் ஓடி போய் சுந்தரமூர்த்தி நாயனார் கூட்டின்னு வர்றார். பாருங்கள் இந்த அதிசயத்தை, பஞ்சத்தில் தவிச்சுட்டு இருக்க ஊரெல்லாம் இந்த மாதிரி திடீர்னு நெல் குவியலாக வந்திருக்கு, ஈஸ்வரன் என் கனவுலையும் சொல்லிட்டு போனான்னு சொன்ன உடனே உங்கள் ஈஸ்வர பக்திக்கு தான் ஈஸ்வரன் இந்த மாதிரி பண்ணிருக்கார் அப்படின்னு சந்தோஷப்படுறார்.
இதெல்லாம் சரி, இந்த இவ்வளோ குவியல் குவியலாக இருக்க நெல்லை எடுத்துன்னு போய் நான் எப்படி திருவாரூரில் சேர்ப்பேன், அதுக்கு எந்த வசதியும் இல்லையே அப்படின்னு உடனே அவர் சிவபெருமானை குறித்து ஒரு பதிகம் பாடுறார். அந்த பதிகம் பார்த்துட்டு போன உடனே அன்றைக்கி ராத்திரியோட ராத்திரியாக சிவபெருமான் பூதகணங்களை அமுச்சு நெல்லெல்லாம் கொண்டு வந்து திருவாரூரில் சேர்த்து விட்றார். திருவாரூர் பறவை நாச்சியாருடைய அந்த பறவைனுடைய அந்த மாளிகை ஃபுல்லாக நெல் குவியலாக இருக்குது. ஊரில் எல்லார் வீட்டு வாசல்லையும் நெல் இருக்குது. அதனால் பறவை என்ன பண்ணுறான்னா, முரசரி பிச்சு யார் யார் வீட்டு வாசலில் நெல் இருக்கோ அந்த நெல்லை அவளாம் நீங்களே எடுத்துங்கோ அப்படின்னு சொல்லிவிட்றா. அதனால் அவளாம் அந்த நெல்லை எடுத்துன்னு அங்கே அரிசி பஞ்சம் நீங்கி வரக்கூடிய அடியாளுக்கெல்லாம் கூட அமோகமாக அன்னதானம் நடந்தது. இது சிவபெருமான் நடத்திய ஒரு லீலை. இப்படியே சந்தோஷமாக வாழ்க்கை போயின்னு இருக்கு. சிவகைங்கரெல்லாம் போயின்னு இருக்கு. அப்போது திருவாரூரில் பங்குனி உத்திர திருவிழா வருது. பங்குனி உத்திர திருவிழா ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும். ஈஸ்வரனுக்கு ரொம்ப விசேஷமானது கல்யாணம் நடக்கும். காஞ்சிபுரம்ல ஏகாம்பேஸ்வரர் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா ஆயிரங்கால் மண்டபம்னு இருக்குது, அங்கே நடக்கும். ஈஸ்வரன் அம்பாளுக்கு கல்யாணம் நடக்கும். கிராமத்து ஜனங்கள்லாம் வந்து அந்த நேரத்தில் கல்யாணம் கூட பண்ணிப்பாங்க. அது ரொம்ப விசேஷமானது. அப்படி பங்குனி உத்திர திருவிழா அமோகமாக நடக்கும் திருவாரூரில். அதுக்கான வசதி வேணும். அதுக்காக என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப யோஜனையில் இருக்கார் சுந்தரமூர்த்தி நாயனார். அவர் வந்து அங்கேருந்து பறவை நாச்சியார் அங்கே அந்த மாளிகையிலேருந்து அன்னதானம் பண்ணுறது, கோவிலுக்கு போகிறது, அடியார்களை கவனிக்கிறது, இதெல்லாம் பண்ணுவா. சுந்தரமூர்த்தி நாயனார் அடியார்களோடு சேர்ந்து சேத்திரமாக போய் அவர் வந்து பாடல் பாடிகிட்டே இருப்பார். பாடல் பாட்டு போவார், வருவார். அப்படி அவர் புகழூர் அப்படின்ற ஒரு ஊருக்கு போனார். அங்கே அடியார்களோடு தான் போனார். போய் அங்கே இருக்கிற ஈஸ்வரனை பார்த்தார். சிவன் கோவில் அது. சிவனை பார்த்து பதிகம் பாடிட்டு அசதியாக இருந்ததுனால அங்கே கோவிலில் வந்து வேலையெல்லாம் நடக்கிறது, கட்டிட வேலைலாம் கொஞ்சம் நடந்தது. அசதியாக இருந்ததுனால செங்கலை வச்சு அது மேலே தன்னுடைய துண்டை நாளாக மடித்து வச்சுட்டு அசதிக்கோசரம் கொஞ்சம் அப்படியே படுத்தார். படுத்தோடனே அசந்து தூங்கிட்டார். அவரோட அந்த சிவனடியாரெல்லாம் படுத்துட்டு எல்லாருமே தூங்கின்னு இருக்கா. தூங்கிட்டு டக்குன்னு ஏந்தார். அவர் ஏந்துட்டு துண்டை எடுத்து உதறிட்டு அதை வந்து மேலே போட்டு போகலான்னு கிளம்பிட்டு அந்த செங்கலை எடுத்து வைக்க போனால் இந்த செங்கல் இது தங்க கட்டியாக மாறி இருக்கு. 2 செங்கலும் தங்க கட்டியாகவே மாறி இருக்கு. உடனே அது சந்தோஷமாக எடுத்துட்டு ஓடி வர்றார். ஓடி வந்து பறவை நாச்சியார்கிட்ட கொடுக்குறார். அந்த காலத்தில் எல்லாத்துக்குமே பொன் தான் முக்கியம். பொண்ணு இருந்தால் எல்லா காரியத்தையும் பண்ணலாம், அதை கொடுத்து எல்லாமே வாங்கி விடலாம். இந்த காலத்துலேயும் இப்போ அப்படி தான் இருக்குது. அப்போ அதை வாங்கிட்டு பறவை நாச்சியார் என்ன பண்ணுறா, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வர அந்த இதுக்கு பங்குனி உத்திரத்துக்கு எல்லாருக்கும் அன்னதானம் வஸ்திரதானம் எல்லாம் பண்ணி பங்குனி உத்திர திருவிழாவையும் அமோகமாக நடத்தி விடுறாவோ. இது முடிஞ்ச பிறகு இவர் என்ன பண்ணுறார், திருப்பி வழக்கம் போல் சிவனடியார்களோட இவர் வந்து சேத்திரமாக பாடல் பாடிண்டே போயிட்டே இருக்கார். திருமுதுகுன்றத்தூர் அப்படின்னு ஒரு ஊர் சிவாலயம். அந்த சிவாலயத்தில் போய் சிவபெருமான் கிட்ட அவர் பாடல் பாடுறார். பாடலை பாடி முடிஞ்ச உடனே அவர் கால்கிட்ட பொத்துன்னு ஒரு மூட்டை வந்து விழருது. என்னென்னு திறந்து பார்த்தாருன்னா 12,000 தங்க காசுகள் அதில் இருக்குது. அசரீரியாக சிவபெருமான் சொல்கிறார், 12,000 தங்க காசுகள் கொடுத்துருக்கேன், நீ எடுத்துன்னு போ உன்னுடைய கைங்கரத்துக்கு அப்படின்னு சொல்லிவிடுறார். சொல்ல முடியாத ஆச்சரியம் இருக்குது. அதே நேரத்தில் சிவபெருமான் கிட்டே கேட்குறார். அவர் தான் வந்து சாதாரணமாக பேசக்கூடியவராச்சியே. அதனால் சிவபெருமானே என்ன சொல்கிறாருன்னா அவரை தன்னுடைய நண்பர்னு சொல்லிருக்கார், தோழன்னு சொல்லிருக்கார். அதனால் அவர் என்ன பண்ணுறார், சிவபெருமான் கிட்ட கேட்குறார், இந்த 12,000 பொற்காசுகளை நான் திருவையாறு எப்படி எடுத்துன்னு போவேன் அப்படின்னு கேட்ட உடனே மணிமுத்தாறு ஆறில் போட்டு மணிமுத்தாறு ஆற்றுல போட்டுட்டு நீ திருவையாறு போய் கமலாலயம் குளத்தில் எடுத்துக்கோன்னு சொல்கிறார். உடனே அவர் எடுத்துன்னு போய் மணிமுத்தாறு ஆற்றுல போட்டுடுறார். போட்டுட்டு சிதம்பரம் போகிறார். சிதம்பரம் போய் நடராஜரை கண்குளிர தரிசனம் பண்ணி அங்கே பாடல்கள்லாம் பாடிட்டு திருவையாறு வந்துடுறார். திருவையாறு வந்துட்டு பறவை நாச்சியார்கிட்ட சொல்கிறார், சிவபெருமான் 12,000 பொற்காசுகள் கொடுத்துருக்காரு நம்ம அடியார் கைங்கரெல்லாம் பண்ணுறதுக்கு. ஆனால் எங்கே இந்த பொற்காசுன்னு கேட்குறார். அதை வந்து நான் மணிமுத்தார் ஆற்றுல போட்டேன். ஆற்றுல போட்டிங்களா, எதுக்கோசரம்? இங்கே வந்து குளத்தில் எடுத்துக்க சொன்னார் அப்படின்னு ஒன்று சிரிக்கிறாவோ. இது என்ன இதெல்லாம் நடக்கிற காரியமான்? இல்லை ஈஸ்வரன் ஆனது, நீ வந்து தப்பாக நினைக்காதவா அப்படின்னு கூட்டின்னு போகிறா, நம்ம போய் எடுத்துக்கலான்னு. திருவையார் வந்து கமலாலயம் குளத்துக்கு போகிறா. பறவை நாச்சியார் அங்கே குளக்கரையில் நிற்கிறா. இவர் கீழே போகிறார்.
கீழே போய் அப்படியே தொழா வர்றார். படியெல்லாம் தொழாவினா கிடைக்கவே இல்லை. அந்த பொண்ணு மூட்டையே கிடைக்கல. சுற்றி வர்றார். திருவார அந்த குளம் ஃபுல்லாக கமலாலயம் ஃபுல்லாக வர்றார். எங்கேயுமே கிடைக்கல. ஈஸ்வரனே இப்படி லீலை பண்ணுறாருன்னு. அதுக்குள்ளே ஜனங்கள்லாம் சேர்ந்து போச்சு. தெப்போற்சவத்துக்கு குளத்தை சுற்றி இருக்குமே அந்த மாதிரி ஊர் ஜனங்கள்லாம் எதுவோ அவர் சுந்தரமூர்த்தி நாயனார் தேர்றாருன்னு வந்து சேர்ந்து போச்சு. ஜனங்கள்லாம் வேடிக்கை பார்க்குறது. பறவை அங்கே நின்று சிரிச்சுன்னு இருக்கா. உடனே ஒரு பதிகம் பாடுறார். பதிகம் பாட்டு தேடி பார்க்குறாரு, கிடைக்கல. இன்னொரு பதிகம் பாடுறார், அப்பவும் கிடைக்கல. 3வது பதிகம் பாடுறார், அப்பயும் கிடைக்கல. 8 பதிகம் பாடிட்டார். 8 பதிகத்துலேயும் கிடைக்கல. லீலன் வந்து சிவனில் வந்து லீலை பண்ணுறார். சிரிச்சுட்டே இருக்கார். அவரும் பறவை நாச்சியார் மேலேருந்து சிரிக்கிறா. எங்கேயோ ஆற்றுல போட்டு குளத்தில் வந்து தேடினா கிடைக்குமா அப்படிங்கிறா. மகாபிரியா இதை தான் சொல்லுவாள். எங்கேயோ ஆற்றுல போட்டு குளத்தில் தேடினா கிடைக்குமான்றது அவள் சொன்னது தான் இப்போ பழமொழியாக வந்து கொடுத்து அப்படின்னு. அந்த மாதிரி அது இப்போவும் ஒரு பழமொழியாக இருக்குது. ஆற்றுல போட்டு குளத்தில் தேடினா கிடைக்குமான்னு. அப்புறம் 9வது படிகம் ஒன்று பாடுறார். பறவை இவள் திருமுகப்பே கூத்தா தந்தருள்வாய் அப்படின்னு முடியும். அது அதாவது இந்த பாடல்கள்லாம் தான் நமக்கு வந்து ப்ரூஃப்னு சொல்கிறோமே, அது நமக்கு வந்து அதை தான் நிர்ணயம் பண்ணுறது. அந்த ஊர் இப்போ இருக்குது, அந்த கோவில் இருக்குது, அந்த தெய்வம் இருக்குது, அந்த பாடல்கள் இருக்குது. இதெல்லாம் நடந்திருக்குமான்னா அதெல்லாம் தான் அத்தாட்சி. 9வது பாடல் பாடின உடனே டக்குன்னு தட்டுப்படுறது. எடுத்தாருன்னா அப்படியே அந்த மூட்டை வருது. ஜனங்கள்லாம் ஆகாகாரம் பண்ணுறது. ஆகா பறவை நாச்சியார்கிட்ட கொடுத்து அதை கைங்கிறதுக்கு அவர் உபயோகப்படுத்திக்கிறார். அப்புறம் திருப்பி அவர் வந்து சேத்ராடம் போகிறார். ஒவ்வொரு ஊராக போயிட்டே இருக்கார். அதில் திருக்குறுகாவூர் அப்படிங்கிற ஊருக்கு அடியார்களோடு போகிறார். நல்ல வெயில் வந்துடுச்சு. திடீர்னு சொல்ல முடியாத வெயில். அதனால் நாக்கெல்லாம் ஒரே தாகம் அவருக்கு. என்ன பண்ணுறதுன்னு அடியார்களுக்கெல்லாம் தாகம், பசி வேறு எடுக்க ஆரம்பிச்சுடுது. போயிட்டே இருக்கும்போது ஒரு தண்ணீர் பந்தல் தென்படுறது. போய் பார்த்தா வயசான பெரியவர் ஒருத்தர் ஒரு தண்ணீர் பந்தல் வச்சுட்டு வர அடியார்கள்லாம் தண்ணீரெல்லாம் ஜலம்லாம் கொடுத்துருக்கா. இவளை பார்த்த உடனே வாங்க வாங்க உட்காருங்க, எல்லோரும் ரொம்ப பசியோடு இருக்கீங்க போல இருக்குது அப்படின்னு எல்லோரும் உட்கார வச்சுட்டு, நான் கட்டு சாதம் வச்சுருக்கேன் தரேன் எல்லோரும் சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு கட்டு சாதம் ஊட்டியை அவுத்து எல்லாருக்கும் கட்டு சாதத்தை கொடுக்குறார். அதை எல்லோரும் சாப்பிட்றா திருப்தியாக. சுந்தரமூர்த்தி நாயனாரும் சாப்பிட்டார், அடியார்களும் சாப்பிட்டா. எல்லாருக்கும் அவர் பானையிலேருந்து ஜலத்தை மொண்டு கொடுத்தார். அந்த ஜலத்தெல்லாம் எல்லோரும் குடிக்கிறா. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக எடுத்து அப்பாடான்னு இருக்குது அந்த வெயிலுக்கு. சரி நீங்கள்லாம் அந்த பந்தலில் படுத்துங்கோ, வெயிலில் கொஞ்சம் நேரம் காற்றாட படுத்துங்கோன்னா அந்த மாதிரி ஜில் ஜில்லுன்னு காற்று எல்லாம் படுத்துன்னு தூங்கிட்டா. தூங்கிட்டு எழுந்து பார்த்தாக்க பந்தலம் காணும், பெரியவரையும் காணும். அப்போ தான் தெரியுது இவருக்கு, அடடா நம்ம பசியோடு வந்ததை கண்டு பொறுக்காமல் சிவனே ஈஸ்வரனே வந்து முதியோராக வந்து நமக்கு அன்னம் அளிச்சிருக்கார் அப்படின்னு சந்தோஷப்பட்டு சிவபிரான் மேலே ஒரு பாடலை பாடுவார். பாடிட்டு அங்கேருந்து தொடர்ந்து அவர் பயணத்தை மேற்கொண்டே இருக்கார். மேற்கொண்டு அவர் திருவத்தியூர் போய் அங்கே இருக்கக்கூடிய அங்கிலி நாச்சியாரை சந்தித்து மனம் புரிஞ்சிக்கிறாரா, அப்புறம் மேற்கொண்டு நடக்கிறது என்ன அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதிலை சொல்கிறேன். சிவபெருமான் நடத்திய திருவிளையாடல்கள் மொத்தம் 64. இப்போ இந்த வாரம் காஞ்சிபுரம் காமாட்சி கோவில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்ச்சிகளை பார்ப்போம். ஏப்ரல் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தங்கரதம். ஏப்ரல் 6ஆம் தேதி வசந்த நவராத்திரி பூர்த்தி. ஏப்ரல் 7, 8, 9 தெப்போற்சவம். 10ஆம் தேதி பூரம். காமாட்சி அம்பாள் ஒக்கப்பிறந்தாங்குளம் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு திரும்பி வருவாள். சாயந்தரம் வரை கோவில் சாத்தியிருக்கும். அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். மகாபிரிவா பாதாரவிந்தங்களே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஜெய ஜெய காமாட்சி. जय जय शंकर